ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழசான ஒரு சுடிதாரோட மேல் டாப்பு அது வந்து கிழிஞ்சிடுச்சு. அப்படி இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, கீழே தான் தூக்கி போடுவோம். அதை கீழே தூக்கி போடாமல் நம்ம உபயோகமாக எப்படி பயன்படுத்தலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து சுடிதாரோட மேல் டாப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நைட்டி இருந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லை பழைய புடவை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழைய உள்பாவடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பழைய துணியை எப்படி பயன்படுத்தலான்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்தது, அதனால் நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அப்படியே சுருக்கமாக பண்ணோன்னா கட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிழிஞ்சிருக்கு பார்த்திங்களா, அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு பெரிய தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி மூடி எடுத்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாக்கில் வந்து ரவுண்டு போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த கழுத்து பகுதியை விட்டுட்டு அந்த கீழ் பகுதியில் வந்து நான் வந்து சாக் பீஸில் ரவுண்டு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 2 பீஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் 2 பீஸு. அதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த சுடிதார்லேயே மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி துணி கொடுத்துருந்தாங்க வேறு கலரில். அதை வந்து ஒரு சின்ன பிட்டு மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வேறு துணி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, இல்லை இதே ட்ரெஸ்லேயே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டபுள் கலராக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு ரவுண்டு பகுதியில் சுற்றிலும் இந்த பிட்டை நீட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து சுற்றிலும் வச்சு தைச்சிக்கணும். உங்களுக்கு அந்த பிட்டு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2ஆக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி நீங்கள் தைச்சி விட்டுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி முனையை வச்சுட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லுமே நம்ம சுற்றி தைச்சிக்கணும். நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இது ஃபுல்லும் அந்த ரவுண்டு ஃபுல்லும் சுற்றிலும் தைக்கிறதுக்கு இந்த துணி பத்தலை. அதனால் நான் திரும்பவும் ஒரு பிட்டை வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு தான் சுற்றிலும் தைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த முனையில் மட்டும் நான் தைக்காமல் ஓப்பன் விட்டுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு பிட்டு இருக்குது பார்த்திங்களா, ரவுண்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த பிட்டை கீழ் சைடாக மேல் பக்கமும் வச்சு நம்ம திரும்பவும் இந்த துணியை வச்சு அப்படியே சுற்றிலும் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். உங்கள் கிட்டே மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் மிஷினில் தைச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையில் கூட நம்ம ஈஸியாகவே தைச்சிடலாம். இப்போ நான் வந்து இன்னொரு சைடும் சுற்றிலும் வச்சு தைச்சிட்டு நான் ஓப்பன் மட்டும் விட்டுருக்கேன். இந்த ஓப்பனில் வந்து உங்கள்கிட்ட வேண்டாத துணிலாம் இருந்ததுன்னா அதை வந்து உள்ளே நல்லா போட்டுருங்க. நல்லா எந்த அளவுக்கு ஃபுல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணிவிடுங்க. நீங்கள் டைலராக இருந்தீங்கன்னா குட்டி குட்டி பிட்டுலாம் கூட உங்கள்கிட்ட இருக்கும், அது வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி தான் போடுவீங்க. அந்த மாதிரி பிட்டெல்லாம் கூட நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் வந்து வேண்டாத துணி இருந்தால் கூட அதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டபுள் கலர் கொடுத்து தைக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரே கலராக தைச்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் டபுள் கலராக தைச்சிங்கன்னா அதை விட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து இருக்கிற துணி வேண்டாத துணியெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இதில் இன்னும் கூட கொஞ்சம் துணி வைக்கலாம் போல், அதனால் இன்னும் கொஞ்சம் துணியும் போட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வந்து அந்த 2 பக்கத்தையும் மடக்கி வச்சு தைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட ஊசி நூலை வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கிழிஞ்ச மேல் டாப்பில் வீணாக்காமல் சூப்பரான ஒரு தலைக்காணி ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.